என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? சத்து சும்மா இருங்கோ. ஏண்டா என்னடா ஆச்சு நோக்கு? இப்ப என்ன நடந்து போயிடுத்துன்னு இப்படி அதட்டுறேள்? குழந்தையோட விளையாடி சிரிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏண்டி நிலைமை தெரியாம சிரிச்சுன்னு இருந்தா மனுஷாளுக்கு கோவம் வராதோ? அப்படி என்னடா பெரிய நிலைமை? ஆமா, அது என்ன லெட்டர்? அத படிச்சுட்டு ஏண்டா எங்க மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? பத்மா, இவன் சொல்ற காரணம் உண்மைன்னு நோக்கு தோன்றதா? அதான் நேக்கும் சந்தேகமா இருக்கு. இவருக்கு பெங்களூர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்ல. ஏன் சார், உங்க பேங்க்ல வாங்கின ஓடியை நாங்க அடைச்சிட்டோம், லோனுக்கு வட்டியும் கட்டியாச்சு. இன்னும் என்ன சார் இருக்கு? வாங்கின கடன் அப்படியே இருக்கு சார். உங்க எல்லார் பேர்லயும் இருந்த பிக்ஸட் டெபாசிட் பணமும் இப்ப இல்ல. வாங்கின கடனும் கோடிக்கு மேல இருக்கு. ஏன் சார், அதுக்கு பதிலா தான் எங்க கிட்ட ஃபாரின் மெஷின்ல இருக்கு. எங்க சார் இருக்கு? பூட்டி இருக்கிற கம்பெனிக்குள்ள இருக்கு. சார், கம்பெனி என்ன சார் நிரந்தரமா பூட்டி இருக்கோம்? ஸ்டே ஆர்டர் வெக்கட் ஆனதும் தானே திறந்துட போறோம். நம்ம வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்துருவோம். இது என்ன சோதனை? அந்த பாவிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஸ்ரீவர்சன் சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். தேங்க்யூ சார். தாத்தா மடியில தானே உட்கார்ந்துட்டு இருக்க? ஸ்ரீவத்சன் மாதிரி அழுதுண்டே இருக்க. பாரு இவனை. என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? சத்து சும்மா இருங்கோ. ஏண்டா என்னடா ஆச்சு நோக்கு? இப்ப என்ன நடந்து போயிடுத்துன்னு இப்படி அதட்டுறேள்? குழந்தையோட விளையாடி சிரிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏண்டி நிலைமை தெரியாம சிரிச்சுன்னு இருந்தா மனுஷாளுக்கு கோவம் வராதோ? அப்படி என்னடா பெரிய நிலைமை? ஆமா, அது என்ன லெட்டர்? அத படிச்சுட்டு ஏண்டா எங்க மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானோ இல்லையோ பெங்களூர்ல, அவனுக்கு ப்ரமோட் ஆயிடுதான், மெட்ராஸ்க்கு வரானா, அவனுக்கு பார்ட்டி வேணும் லெட்டர் போட்டிருக்கான். அதுக்கே எங்க மேல எரிஞ்சு விடுறேள்? ஏண்டி நிலைமை தெரியாம பார்ட்டி கிட்டி வேடானா மனுஷனுக்கு கோவம் வராதா என்ன? உயிரை வாங்கிட்டு போய் அவனை ரெண்டுத்துல ஒரு கேள்வி கேட்டு வர. இருங்கோ, சாப்பாடு எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்க ப்ளீஸ். ரொம்ப முக்கியம், வந்து சாப்பிடுறேன். பத்மா, இவன் சொல்ற காரணம் உண்மைன்னு நோக்கு தோன்றதா? அதான் நேக்கும் சந்தேகமா இருக்கு. இவருக்கு பெங்களூர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்ல. அது மட்டும் இல்லாம அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சா இவர் ஏன் பார்ட்டி வைக்கணும்? எதையோ இவன் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். அந்த லெட்டர்ல ஏதோ புது பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கூட நாம நிம்மதியா இருக்கவே முடியாதாமா? இந்தா கை தொடச்சுக்கோ. கௌசி, உனக்கு பிடிக்குமேனு வத்த குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், மாங்காய் ஊறுகான்னு ஆசையா பண்ணி கொடுத்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லல நீ? அக்கா இருக்கிற இடம் கோடீஸ்வர வீடு. அங்க டைனிங் டேபிள்ல 2 வகை பொரியல், 2 வகை கூட்டு, வறுவல்னு சாப்பிடுறவ சாப்பிட்டு முடிஞ்சதும் பழங்களை எல்லாம் கட் பண்ணி போட்டு சாலட் தயார் பண்ணி தரா. அப்படியெல்லாம் ருசியா சாப்பிட்ட வாய்க்கு இந்த வத்த குழம்பும் பொரியலும் எடுபடுமா என்ன? சீதா, நீ சொல்ற மாதிரி என் மாமனார் ஆத்துல பல வகையான சாப்பாடு இருந்தாலும் அக்கா கையால ரசஞ்சாதம் சாப்பிட்டாலே அதுல ஒரு தனி ருசி இருக்கும் தெரியுமா? அப்புறம் ஏண்டி சாப்பிடும்போது நன்னா இருக்குன்னு நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல? அக்கா, சாப்பிடும்போது நான் வாயை திறக்கிறதே இல்ல. நான் என்ன மறந்துடுறேன். என்னம்மா சொல்ற? எல்லாம் பழைய நினைவுகள் தான்ப்பா. நானும் பத்மாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். சீதா அப்ப சின்ன பொண்ணு. அக்காவுக்கு கல்யாணம் ஆகாத நேரம். இவதான் வத்த குழம்பு வச்சு சாதத்துல போட்டு மொத்தமா ஒரு பாத்திரத்துல வச்சு கொண்டு வருவா.
அப்போ நீங்க தான் எங்க 3 பேர் கையிலயும் சாப்பாட்டை உருட்டி வைப்பேள், சீதாக்கு ஊட்டி விடுவேள். காலச்சக்கரம் சுத்திண்டே இருக்குமா. சந்தோஷமும் பல வகையா மாறிண்டே தாமா இருக்கு. இப்ப மட்டும் என்னம்மா, நீ சந்தோஷமா தானே இருக்க? இத பாருமா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தைக்கு தாயாக போற. அந்த மழலை சிரிப்புல நீ இந்த உலகத்தையே மறக்க போற. அதை விட வேற சந்தோஷம் உன் வாழ்க்கையில வேற என்னமா இருக்க போறது? அப்பா, பிரசவத்துக்கு நாள் நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடிப்பொடி பைத்தியக்காரி, என்ன பயம் வேண்டி கிடக்கு? எனக்கு கிடைக்காத குழந்தை பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, அப்புறம் என்னடி? அக்கா இப்பெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுது பாரு. உனக்கு ரொம்ப அழகான ஒரு பாப்பா பிறக்க போகுது. பாரு, எல்லாம் தெரிஞ்சவ சொல்றா, நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ அவகிட்ட. எனக்கு பிரசவ வேதனைய பத்தி கவலை இல்ல. ஆனா மனசுதான் வளகாப்பு நடந்த நாள்ல இருந்து உறுத்திண்டே இருக்கு. ஏமா சுரேஷ், அவர் தெய்வம்பா, அவரை பத்தி தப்பா பேசப்படாது. ஒரு வார்த்தை பேசினா கூட பாவம். நேக்கு தான் பிரச்சனையா இருக்கு. அப்படி உனக்கு என்னடி பிரச்சனை? சஞ்சய் உயிரோட இருக்கிற மாதிரியும் அவர் திரும்பி வந்து குழந்தைக்கு உரிமை கொண்டாடுற மாதிரியும் அடிக்கடி கனவு வர்றது. அவரு என்னை சுத்தி எங்கேயோ இருக்கிறாரோன்னு ஒரு பிரம்ம. அது வெறும் பிரமதாம்மா. குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா. நீ சஞ்சய நினைச்சுண்டு உன் வாழ்க்கைய பழாக்கிக்காதம்மா. தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீதாவோட கல்யாண வேலையை ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு புது தெம்பு கிடைச்சிடும். சீதா கல்யாணத்தை நினைச்சாதாம்மா நேக்கு பயமா இருக்கு. கையில சுத்தமா ஒரு காசு இல்ல. எங்க போய் கடை வாங்கறதுன்னு தெரியல. அந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம்ப்பா. எல்லா செலவையும் ராஜரத்ன மாமா பார்த்துப்பார். இருந்தாலும் பொண்ணை பெத்தவன்னா ஏதாவது செய்யணும் இல்லம்மா. நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சுரேஷ் செய்வார். நீங்க சீதா கல்யாண விஷயத்துல நிம்மதியா இருங்கப்பா. நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேளே. என்ன சொல்ல போற? கௌஷி அக்கா வளகாப்பு தான் ஒரே டென்ஷன்ல நடந்துச்சு. ஏன்னா சாரி மாமா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருந்த. இப்ப அக்கா பிரசவமும் டென்ஷன்ல நடக்கணுமா? இப்ப நீ என்ன சொல்ல வர? அக்காவுக்கு எப்ப வேணாலும் டெலிவரி ஆகலாம். இந்த நிலைமையில என் கல்யாணம் வேற நடந்தா அவன் நிம்மதியா அதுல கலந்துக்க முடியுமா? என்னோட கல்யாண வேலையையும் அக்காவோட பிரசவமும் ரெண்டையும் ஒன்னா போட்டு குழம்ப வேண்டாம்ப்பா. இவ சொல்றது கூட ஒரு வகையில சரியாத்தாமா இருக்கு. அக்காவுக்கு தலை பிரசவம் எப்ப வேணாலும் நடக்கலாம். அந்த தேதியை மாத்த முடியாது. ஆனா என் கல்யாண தேதிய நாம தானே பிக்ஸ் பண்றோம். அதை மாத்திக்கலாமே. மாத்திக்கலாம். ஆனா இதுக்கு ராஜரத்ன மாமாவும் மாப்பிள்ள பாஸ்கரும் சம்மதிக்கணுமே. கௌஷிகா, நீ அவர்கிட்ட கேட்டு பாரு. சரினா தேதியை தள்ளி போட்டுக்கலாம். கேட்டு பாக்குறேன். முடிவு அவங்க கையில தான் இருக்கு. நான் மாத்திர எந்த ஒரு விஷயமா இருந்தா கூட நிம்மதியா நடக்க கூடாது போல இருக்கு. சாபக்கேடோ என்னவோ. அக்கா, உன் நன்மைக்காக தானே நாங்க இதெல்லாம் சொல்றோம். நீ போய் ராஜரத்ன மாமாவை பார்த்து கல்யாண தேதியை மாத்துக்கா. நாங்கெல்லாம் இவ்ளோ தூரம் சொல்றோம்ல. தலைப்பிரசவுண்டி உனக்கு. நாங்க எல்லாரும் கூட இருந்து உனக்கு எல்லாத்தையும் பார்க்க வேண்டாமா? என்ன யோசிக்கிற? சீக்கிரம் போய் பார்த்து பேசு. சரி, நான் போய் பாக்குறேன். சாரி சார், நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். நீங்க செஞ்சது நியாயமே இல்ல சார். இருங்க, நீங்க பாட்டு பேசிட்டே போனா என்ன அர்த்தம்? அப்படி நான் என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? சார், நீங்க பேங்க் மேனேஜர், நாங்க உங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்ல, மத்த எல்லா டிரான்சாக்ஷனும் வச்சிருக்கோம். இதெல்லாம் மனசுல கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எங்களுக்கு வாரண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்களா சார்? இது எந்த விதத்துல சார் நியாயம்? இது வழக்கமா அனுப்புறதானே சார்? என்ன சார் வழக்கம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு? ஏன் சார், உங்க பேங்க்ல வாங்கின ஓடியை நாங்க அடைச்சிட்டோம், லோனுக்கு வட்டியும் கட்டியாச்சு. இன்னும் என்ன சார் இருக்கு?
வாங்கின கடன் அப்படியே இருக்கு சார். உங்க எல்லார் பேர்லயும் இருந்த பிக்ஸட் டெபாசிட் பணமும் இப்ப இல்ல. வாங்கின கடனும் கோடிக்கு மேல இருக்கு. ஏன் சார் அதுக்கு பதிலா தான் எங்க கிட்ட ஃபாரின் மெஷின்ல இருக்கே. எங்க சார் இருக்கு? பூட்டி இருக்கிற கம்பெனிக்குள்ள இருக்கு. சார் கம்பெனி என்ன சார் நிரந்தரமா பூட்டி இருக்கோம்? ஸ்டே ஆர்டர் வெக்கட் ஆனதும் தானே திறந்துட போறோம். சார் நாங்களும் பல இடங்கள்ல உங்க கம்பெனியை பத்தி விசாரிச்சோம் சார். உங்க கம்பெனியை அவ்வளவு சீக்கிரம் திறக்க போறது இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க சார். யார் சார் சொன்னது? யார் சொன்னது? அதெல்லாம் நாங்க எப்படி சார் சொல்ல முடியும்? அது பேங்க் சீக்ரெட். உங்களால அசல திருப்பி தர முடியாதுன்னு ஹெட் ஆபீஸ்ல சொல்றாங்க சார். எனக்கு ஃபேக்ஸ் மேல ஃபேக்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. எப்படியும் மொத்த பணத்தையும் வாங்கிடணும்னு. மொத்த பணத்தையுமா? ஆமா சார். நம்பிக்கை போயிட்டா மொத்த பணத்தையும் வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா நீங்க வேற எங்கெங்கெல்லாம் பணம் வாங்கியிருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும்? சார் நீங்க ஓவரா பேசுறீங்க. எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா? கடன் வாங்கினது நீங்க, கடன் கொடுத்திருக்கிறது எங்க பேங்க். சார் பேங்கே உங்களுக்கு சொந்தம் இல்ல சார். அதுல நீங்க சம்பளத்துக்கு மேனேஜரா வேலை பாக்குறீங்க, அவ்வளவுதான். என்ன சார், என்ன குரலை உயர்த்தி பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். முன்ன நான் பார்த்த மேனேஜருக்கும் இப்ப நான் பாக்குற மேனேஜருக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்கு. அதனால நீங்க யாருக்கும் வேலை போயிட்டீங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு சார். மிஸ்டர், தட்ஸ் யுவர் லிமிட். நான் கௌரவமான பேங்க் மேனேஜர். எனக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னு கொஞ்ச நாள்ல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. என்ன பயமுறுத்துறீங்களா? இல்ல மிஸ்டர், எச்சரிக்கிறேன். உங்க வீட்டு டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் எங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க. இன்னும் சரியா ஒரு வாரம் தான் டைம். அசல கட்டல, வீடு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. நீங்க போலாம். உங்களை தான் சொல்றேன், போங்க. ஹலோ. வாமா கௌசி, வா வா வா. என்னம்மா இந்த நிலைமையில இங்க எப்படி? ஆட்டோல வந்த மாமா. ஓஹோ, ஆட்டோல வரக்கூடாதுமா இந்த நிலையில. சரி சரி, உங்க வீட்டுக்கு போய் அப்பாவை பாத்தியா? உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் பாத்தியா? இப்போ உன் மனசுக்குள்ள நிம்மதியும் சந்தோஷமும் வந்திருக்குமே. இங்க மட்டும் என்ன மாமா, நான் நிம்மதியாவும் சந்தோஷமா தானே இருக்கேன். நோ நோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. 1000 தான் புருஷ வீட்டுல இருந்தாலும் ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு போய், அதுவும் வாயும் வயிறுமா இருக்கிற இந்த நிலைமையில போய் வந்தா ஒரு பெரிய பலம் வந்த மாதிரி இருக்குமா உனக்கு? இதை சில பேர் புரிஞ்சுக்காம பொண்ணுங்க பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்பு. உங்க நல்ல மனசு எல்லாருக்கும் வந்துருமா மாமா? என்னோட அதிர்ஷ்டம் தான். இல்லைன்னா உங்களோட தயவும் ஆதரவும் எனக்கு கிடைச்சிருக்குமா? என்ன ரொம்ப புகழாதம்மா. நான் ஒரு சுயநலக்காரன் தான். என் குடும்ப வாரிசை பார்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கிறேன். என்னம்மா கோசி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாமா, நீங்க சொன்னது உங்க பேரனை கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் பயத்துல எட்டி எட்டி உதைக்கிறான். என்ன மாமனாரும் மருமகளும் ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. ஒண்ணு இல்லடா, பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி சிரிச்சிட்டு இருக்கிறோம். அப்பா இப்படிதான் நீங்க எப்பயும் பேசி சிரிச்சிட்டு கலகலப்பா இருக்கணும். சஞ்சய் வந்துட்டா இன்னும் கலகலப்பு அதிகமாயிடும்ல. பிறக்க போற பேர குழந்தை தான்ப்பா சொன்னேன். அண்ணே என்னண்ணே இப்ப போய் நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு? கௌசி அண்ணே, பாஸ்கர் சீதா கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல ஏதாவது பேசுனீங்களா? ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொன்னாங்களா? கூடிய சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு சொல்லி முடிவாயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? மாமா அதுலதான் ஒரு சின்ன மாற்றம். என்னம்மா மாற்றம்? பெருசா ஒண்ணும் இல்ல. நேக்கு பிரசவம் ஆன பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சீதா ஃபீல் பண்றா. ஓ, ஏம்மா அப்படியே? நான் எந்த டென்ஷனும் இல்லாம அவ பக்கத்துல இருந்து அவ கல்யாணத்தை நடத்தணும்னு அவ ஆசைப்படுறா. இது சீதாவோட விருப்பம். பாஸ்கர் தான் முடிவு பண்ணணும். சீதாவை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். அவளை ஒய்ஃபா அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணே, அதுக்குள்ள உன் வருங்கால ஒய்ஃபுக்கு இப்பவே ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சிட்டியே. உண்மையதான் சொல்றேன் நித்யா. கூட பிறந்தவங்க மேல எவ்வளவு பாசம் இருந்தா தன்னோட கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்னு சீதா சொல்லியிருப்பா. அதே பாசம் தானே நாளைக்கு எம்எல்ஏ இருக்கும். ஆமா ஆமா,
கண்டிப்பா உங்களை உயிருக்கு உயிரா நேசிப்பா. அப்பேற்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கேன். சீதா சொல்ற டேட்ல தான் எங்க கல்யாணம் நடக்கும். அண்ணே இங்க பாருங்க பாஸ்கர்ண்ணா, அதெல்லாம் விடுங்க. அண்ணி, இப்ப நம்ம வீட்ல நடக்க வேண்டிய நல்ல காரியமே உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டியதுதான். அப்புறம் மழை வர மாதிரி இருக்கு, குழந்தைக்கும் ஆகாது உங்களுக்கும் ஆகாது. முதல்ல உள்ள போங்க. ஆமாம்மா, நான் ஒரு மடையன். மருமகளை வெளில நிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறேன். கம் கம் லெட்ஸ் கோ கம். பாத கூட்டிட்டு போங்கப்பா. என்ன உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவங்க ஒரு டேட் சொல்லி அந்த டேட்டை கல்யாணம் வச்சுக்கலாம்னு அப்படின்னு அவங்க சொன்னா நீ உடனே சரி சரின்னு தலையாட்டுற. அறிவில் உனக்கு? நித்யா, சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே இந்த சொத்துக்காக தான், அந்த ராஜரத்னத்தை ஏமாத்துறதுக்கு தான். இப்ப நமக்கு இருக்கிற ஒரு மெயின் பிரச்சனை அந்த சஞ்சய். அவன் தான் குமாரா பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம பிடியில இருக்கானே. அவன் இருக்கலாம், ஆனா அவன் வாரிசு கௌசி வயித்துல இருக்கு. கிழவன் பேரன் பேரன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான். சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். உண்மையிலேயே பிறந்துட்டான்னு வச்சுக்க, ஒரு எமோஷன்ல சொத்து பூரா பேரன் பேர்ல எழுதி வச்சுட்டா அப்புறம் சஞ்சயை வச்சுட்டு என்ன பண்றது? ஆமா, பாட்டன் சொத்து பேரனுக்கு தான் போய் சேரணும்னு சட்டமே இருக்குல்ல. சேரக்கூடாது. அந்த குழந்தை பூமியில விழறதுக்கு முன்னாடி அது பிணமா பூமிக்குள்ள போகணும். அண்ணா, இந்த நிலைமையில நாம ஏதாவது செஞ்சா அது கௌசியோட உயிருக்கே பாதிப்பா போயிடாது? முடியட்டும், பசுவும் கண்ணும் சேர்ந்தே பரலோகத்துக்கு போட்டோம். சஞ்சய்க்கும் உனக்கும் பிறக்கிற குழந்தை தான் இந்த சொத்துக்கு சொந்தக்காரனா ஆக்கியே காட்டுவேன். நிச்சயமாவா சொல்ற? சரி அண்ணே, ரொம்ப நேரமா இங்க நின்றுட்டு இருந்தனா பெருசு சந்தேகப்படும். வா நம்ம உள்ள போயிடலாம், புரிஞ்சுதா? சீக்கிரமா வா. பத்து, நோக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கொரியர்ல நேக்கு ஒரு லெட்டர் வந்தது. அது என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வந்ததுன்னு சொன்னல, அது உண்மையிலேயே ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வரல, பேங்க்ல இருந்து வந்தது. எதுக்கு? நாம தான் உருட்டி புரட்டி வட்டி பணத்தை கட்டிட்டோமே. அதை பத்தி தான் கேட்கலான்னு பேங்க்குக்கு போய் மேனேஜர் பார்த்து கேட்டேன். கொடுத்த லோன் எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து கட்ட சொல்றான். என்னன்னா இது அநியாயமா இருக்கே. திடீர்னு மொத்த பணத்தையும் எப்படி கட்ட முடியும்? முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும், அதனால தான் மிரட்டுறான். அவர் மிரட்டினா நாம உடனே பயந்துருவோமா? என்ன செய்யறது பத்து? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்புறது? இப்ப அந்த பேங்க் மேனேஜர் சக்கரவர்த்தி கிட்டையும் சுதர்ஷன் கிட்டையும் அடங்கி போயிருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்ய துடிக்கிறார். அவன் என்னதான் சொல்றான்? அதை கேட்டு நானே சூடாயிட்டம்மா. அடமானமா நம்ம வீட்டு டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இருக்குல்ல, அதை வச்சுண்டு நம்ம வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. இது என்ன சோதனை? அந்த பாவிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? பணத்துக்கு மனசாட்சி வித்துட்டாமா. பிடி அவன் கையில இருக்கு, நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, இதெல்லாம் கேக்குறச்சே ஐயோ, என் உடம்பெல்லாம் நடுங்கிறதே. உனக்கே எப்படி இருக்கும்போது அப்பா அம்மா நிலைமை யோசிச்சுப்பா. அப்பாவுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, வீட்டுக்கு வந்திருக்காரு. அம்மாவுக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்கு. இந்த அதிர்ச்சியெல்லாம் அவங்களால எப்படியுமே தாங்க முடியும். அதான் அவ முன்னாடி லெட்டர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வந்து மறைச்சிட்டேன். ஆமா, எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்தை மறைக்க முடியும்? திடீர்னு ஏல நோட்டீஸ் வீட்டு கதவுல ஒட்டிட்டான்னா அதை பார்த்துட்டு அம்மா துடிச்சு போயிட்டாள்னா அதை நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்குமா. ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். ஒன்னும் புரியல. இது பாருங்க, இந்த வீட்டை மீட்க நாம மட்டும் போராட முடியாது. அம்மாவுக்கு தெரியணும்.
அம்மாவுக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ பயப்படாத பத்மா, நேக்கு பயமா இருக்கு. பயந்தா எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது. இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். ஆமா, அந்த விஷயத்த நீங்க என்கிட்ட விட்டுருங்க. நான் அம்மா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன். வேற வழி கிடையாது. கௌசி, இந்த குடும்பத்துக்கு நீ வாரிசா பெத்து கொடுக்க போற. அது நான் செய்ய வேண்டிய வேலை. இரு, இன்னைக்கு உன் வாரிச மேல அனுப்புறேன். முடிஞ்சா நீயும் போய் சேரு.